கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக தானியேல் 3வது அதிகாரம் 28வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். எனக்கருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அப்போ ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலையும் அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் அவர் விடுவிக்கிற தேவன் என்று சொல்லி பெயர். இந்த நாளிலும் ஏதோ ஒரு விடுதலைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? உன்னால் ஏதோ ஒரு காரியத்திலிருந்து விடுதலை பெறவில்லை, முடியவில்லை, காலில் சிக்கி கொண்டிருக்கிறது, உதறி தள்ள முடியலை, மற்றவர்கள்ட்ட ஷேர் பண்ண முடியலை, இந்த காரியம் விட்டு விடுதலை பெற வேண்டும், கண்ணீரோடு கூட போராடுறியா? இயேசுவை நோக்கிப்பார். வேதத்தில் வாசிப்பீர்களானால் 25ஆம் வசனத்தில் 3 பேர் அக்கினியிலே போடப்படுகிறார்கள், ஆனால் 4 பேர் விடுதலையாய் அக்கினியிலே உலாவுகிறதை காண்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த 4வது சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? 3 பேர் அக்கினியில போடப்படுறாங்க, அவர்கள் எரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஒரு அற்புதம், தேவன் இந்த 3 பேரை நேசிக்கிறபடியினால், இந்த 3 பேரும் தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறபடியினால், தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த இடத்துல அவன் உலாவ ஆரம்பிக்கிறான். அது 3 பேருக்கும் சுற்றிலும் அவன் உலாவுகிறான். அந்த அக்கினி ஜுவாலை அவர்களை தொட முடியவில்லை. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, இயேசு உன்னை கைவிட்டுருவார் நினைக்கிறியான்? ஒருவேளை அக்கினியை போன்ற சூழல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், உன் குடும்பத்தில் இருக்கலாம். உன்னுடைய சூழல்கள் ரொம்ப கடினமாக இருக்கலாம், கண்ணீரோடு கூட நீ போராடி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள், இந்த நாளில் நீ விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள். நீ ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவர்கிட்ட உன்னை அர்ப்பணித்து சொல்லுவியா? ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா, நான் இனி எந்த யாரையும் நம்பி போக மாட்டேன், நான் அக்கினியில போடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன்னு சொல்றியா? இயேசுவை நோக்கி பார்த்து கூப்பிட ஆரம்பி. உன்னுடைய கூப்பிடுதல் இயேசுவுக்கு நேராக சொல்லட்டும். நீ யாரை நம்பி எதை நம்பியும் பிரயோஜனம் கிடையாது. இயேசுவை நம்புவாயானால் இன்று அவர் தம்முடைய தூதனை அனுப்புவார். இன்று உனக்கு விடுதலையை கொடுப்பார். இன்று அவர் கட்டளை கொடுப்பார். இன்று அவர் செய்கிற காரியம் அற்புதமாயிருக்கும். அவரை நோக்கி பார்த்து கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் விடுதலைக்காக கதறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அன்று 3 பேர் அக்கினியிலே போடப்பட்ட பொழுது நீர் உம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை பாதுகாத்து 4வது சாயலாக உலாவினேன். இன்றும் தங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீர், போராட்டங்கள், வியாதிகள், ஆண்டவரே இந்த நுகை என்னை விட்டு மாறாதான்னு சொல்லி கதறுகிற, கண்ணீர் வடிக்கிற, ரகசிய கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ பேர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். மனம் இறங்கும் ஆண்டவரே, அவர்களுக்காக உம்முடைய தூதர்களை அனுப்பி விடுதலையை கொடும். நீர் அப்படி செய்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.